பெங்களூருவில் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த பெண் கொலை செய்யப்பட்டு வீட்டிலிருந்த குளிர்சாதன பெட்டியில் 30 துண்டுகளாக வெட்டி வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டையே உலுக்கிய கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஹேமந்த் மகாலட்சுமி தம்பதி. 5 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். இவர்கள் கர்நாடக மாநிலம் நெலமங்கலா பகுதியில் வசித்து வந்தனர். இந்நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரை விட்டு பிரிந்த மகாலட்சுமி பெங்களூரு வயாலிக்காவல் அருகே உள்ள விநாயகர் நகர் பைப்லைன் பகுதியில் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வந்தார். இந்நிலையில் பெங்களூரில் உள்ள ஒரு மாலில் வேலைக்கு சென்று வந்தார் மகாலட்சுமி. இவரை தினமும் ஒரு இளைஞர் வேலைக்கு அழைத்து சென்று வந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதியிலிருந்து மகாலட்சுமி திடீரென மாயமானார். வேலைக்கும் வரவில்லை என கூறப்படுகிறது. அவரது செல்போனுக்கு உறவினர்கள் நண்பர்கள் பலமுறை தொடர்பு கொண்டும் எந்த பதிலும் வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது தாய் மற்றும் சகோதரி நெலமங்காலாவிலிருந்து மகாலட்சுமி வசித்த வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது வீடு பூட்டப்பட்டிருந்தது. மேலும் வீட்டிலிருந்து கடுமையாக துர்நாற்றம் வீசி உள்ளது. பயந்து போன அவர்கள் பக்கத்து வீட்டினரிடம் விசாரித்த போது மகாலட்சுமியை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவரது வீட்டிலிருந்து கடந்த 2 நாட்களாக கடுமையாக துர்நாற்றம் வீசுவதாக கூறியுள்ளனர். இதையடுத்து மகாலட்சுமியின் சகோதரி வயாலிக்காவல் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். போலீசார் விரைந்து வந்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது வீடு முழுவதும் துர்நாற்றம் வீசிய நிலையில் மகாலட்சுமியை போலீசார் பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. சந்தேகத்தின் பேரில் வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போனார்கள். அதில் மகாலட்சுமி கொலை செய்யப்பட்டு அவரது உடல் 30 துண்டுகளாக வெட்டி கூறு போட்டு வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் உடல் பாகங்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வீட்டிலிருந்த கைரேகை உள்ளிட்ட ஆதாரங்களை தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து சேகரித்தனர். முதற்கட்ட ஆய்வில் மகாலட்சுமி கடந்த 10 நாட்களுக்கு முன்பே கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அவரது உடல் பாகங்கள் அழுகி புழு வைத்துள்ளது. மகாலட்சுமியை தினமும் வேலைக்கு அழைத்து சென்று வந்த இளைஞர் திடீரென மாயமானதால் அவர் மீது சந்தேகம் வலுத்துள்ளது. காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கொலை செய்யப்பட்ட மகாலட்சுமியின் செல்போன் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடைசியாக அவருடன் யார் யாரெல்லாம் பேசினார்கள், அடிக்கடி அவருடன் பேசியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி